இப்போ நம்ம பார்க்க போறது இந்த ஃபர்ஸ்ட் கீ லாஸ்ட் கீ ஃபர்ஸ்ட் என்ட்ரி லாஸ்ட் என்ட்ரி இதுக்கான எக்ஸாம்பிளை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த இடத்துல அதே 5 டேட்டா ஆட் பண்ணிருக்கேன். டேட்டா எல்லாமே வந்து ரேண்டமா தான் ஆட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? 105 101 104 102 103 சொல்லிட்டு ரேண்டமா தான் டேட்டாவை ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த இடத்துல அந்த ஸ்பெஷல் மெத்தடை வச்சு நான் டேட்டாவை எடுக்கிறேன். எம்ப்ளாயிஸ் டாட் ஃபர்ஸ்ட் கீ இந்த மெத்தடோடைய வேலை என்னன்னா, இந்த ட்ரீ மேப்ல இருக்க ஃபர்ஸ்ட் டேட்டாவை எடுக்கும். ஃபர்ஸ்ட் டேட்டானா இது எடுக்காது. ஓகேங்களா? ட்ரீ மேப் எப்பவுமே டேட்டாவை எடுக்கும்போது ஷார்ட் பண்ணி தான் எடுக்கும். ஓகேங்களா? அசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் பண்ணிடும். அசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வர ஃபர்ஸ்ட் டேட்டாவை எடுக்கும். இப்போ இந்த கீயை வந்து நீங்க அசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் பண்ணீங்கன்னா முதல்ல வர்றது எது? 101. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கீ வந்து 101 என்ற கீயை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கான அவுட்புட்டை பார்ப்போம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கீ வந்து 101 பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் என்ட்ரி, இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியோட வேலை என்னன்னா, இதுவும் ஃபர்ஸ்ட் கீ மாதிரி தான். என்ன ஒரு வித்தியாசம்னா, இது வந்து என்ட்ரி எடுக்கும். என்ட்ரினா என்ன அர்த்தம்? கீயும் வேல்யூவும் சேர்ந்தது தான் என்ட்ரி. கரெக்டுங்களா? இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ட்ரி கோலன் 101 ஈக்குவல் டு அருண் வந்திருக்கு. என்ட்ரின்றது கீயும் வேல்யூவும் சேர்ந்ததா என்ட்ரி. இப்போ இந்த ட்ரீ மேப் எதனால 101ஐயும் அருணையும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்திருக்குன்னா, இந்த ட்ரீ மேப் வந்து இந்த கீயை பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் பண்ணிடும். அப்படி ஷார்ட் பண்ணும்போது முதல்ல வர டேட்டா 101 அருண். அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து 101ஐயும் அருணையும் இந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்புட்டா கொடுத்துருக்கு.